சரணமையப்பா. புதுச்சேரி தாவளத்திலிருந்து தற்போது கரிமலை நோக்கி பயணம். சுவாமி சரணமையப்பா. சோழனா தானே வெயிட்டு அதான் சொல்ல. அது இல்லை தலை இருமுடிக்காம இருமுடி வெயிட் இருக்குங்களா? கரிமலை ஏற்றம் தற்போது ஏறிக்கொண்டிருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. கரிமலை நாதனே சரணமையப்பா. கரிமலை பகவதியே சரணமையப்பா. கரிமலை ஏற்றம் ஏறிக்கொண்டிருக்கிறோம் சாமி. கரெக்டாக சரியான மணி 12 மணி. சுவாமி சரணம். சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. கரிமலை மூடு ஏறிக்கிட்டு இருக்கோம் ஐயப்பா. சாமியே சரணமையப்பா. உங்களுக்கு எத்தனை வருஷம் சாமி? 18ஆம் வருஷம் சாமி. 18 போட்டு கேமரா பார்த்து பேசுங்க. 18ஆம் வருஷம் சாமி. 18வது வருஷம். சரி, ஐயப்பன்மார்ட்ட எதுவும் சொல்ல விரும்புதீங்களா? ஐயப்பன்மார் எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு யாத்திரை போயிட்டு வரணும். சாமியே சரணமையப்பா. கரிமலை மோடு ஏற ஆரம்பிக்க சாமி. சாமி சரணமையப்பா. குருசாமி வந்துட்டாங்க. குருசாமி வந்துட்டாங்க. சாமி சரணமையப்பா. இன்னொரு 18ஆம் படியான் போமா. சுவாமி சரணமையப்பா. கரிமலை நாதனை காண தற்போது கரிமலை முகட்டை நோக்கி பயணத்தை தொடர்கின்றோம். தற்போது கரிமலை முகட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். சுவாமி சரணமையப்பா. கடுமையான கரிமலையின் தோற்றம். 18ஆம் படி கருப்பசாமி வராது சொல்லுங்க. 18ஆம் படி கருப்பம் வராரு. கனெக்ட் பண்ணுங்க. சுவாமி சரணமையப்பா. கரிமலை ஏற்றம் முகட்டிற்கு செல்லும் பாதை. பெரிய கடற்கரை சாமி வரவா? ஆமாம். செந்தில் சாமி வருது செய்கிறேன். செந்தில் சாமிக்கு நேரம் இங்கே நிற்க இங்கே అనుకున్నా ఎంత కాకుండా పోయారా అని కూడా ఎక్కడ పోతుంది ఇంకేది ఉండేసరికి சாமி தற்போது கரிமலை மூட்டில் இருந்து சுவாமி சரணமையப்பா கரிமலை நாதனை காண செல்கிறோம். சுவாமி சரணம். இந்த சைடே போ நீ. அண்ணே சாமி அண்ணா இருக்கும் சாப்பிட்ருவோம். சரி சாமி சாப்பிட்ருங்க. ஐயப்பன்ட்ட சாப்பிடுற மாதிரி இங்கே
ஓம் சுவாமியே. ஐயப்பா ஐயப்பா அந்த டிராஃபி மூன்று இருக்கும் இந்த டிராஃபி தான் ஏற்றம் முடிய கரிமலை கரிமலை ஏற்றத்தின் முடிவு. சாமியை அடுத்து டவுன் மேலே ஏறணுன்னு இப்படி போய் டவுன். பம்பாவுக்கு 2 ఉంటదా? நீங்கள் இறங்கி கீழே வச்சுட்டாலே பம்பா வந்தாச்சு. 2 ఉంటదా? ஆமாம், நீங்கள் இறங்குனதே தெரியாது சாமி. டக் டக் டக்குன்னு தெரியாது. பம்பா கம்மி தான். 3 கிலோமீட்டரு ஆனால் தெரியாது. சுவாமி சரணமையப்பா. தற்போது கரிமலை இறக்கத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். நேரடியாக பெரியானவட்டம் நோக்கி பெரியான தாவளம் நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி சரணமையப்பா. அதே யாருக்கு அவளுக்கு சாமி. கரிமலை இறக்கம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கடினமான கரிமலையினுடைய இறக்கம். போயிட்டா ஆனால் முதல்ல பேர் பண்ணீங்க. அவனுக்கு மூட்டு பிடிக்கல, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால போயிடணும்னு விரட்டிட்டான். சாமி பார்த்து வா சாமி, இவ்வளோ வேகமாக போகாத சாமி, ஸ்லோவாக போ சாமி. பாப்பா மஞ்சு மஞ்சள் வாங்க சாமி சரணம். எட்டி பார்த்து நடக்கணும். மணி பார்த்து காலை கால் பரண்டாம நீ வீடியோ எடுக்காம ஒன்ன சொல்றேன் நான். சரி. அந்த சாமி நம்ம பால் சாமியும் அவர் டியூட்டிக்கு ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்காரா. பால் வியாபாரம் கொஞ்சம் கரெக்டாக போகலன்னா அடுத்த வாட்டி வாங்க மாட்டாங்களாண்ணே. எங்க வேறு சாமி பால் எடுக்கவும் முடியாதுல்ல, எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. தானே ஐயப்பா பறக்கான். ஐயப்பா வீட்டு இருந்தோம்னா ஆளாக எடுத்துருப்பான். நம்ம மாறட்டமே என்ன அர்த்தம்? என்ன சாமி சொல்லுவா போகணும் ஏன்ட்ட வந்துக்கிட்டான். எங்க நம்ம ஆணை திருப்பி சாமி கும்பரி நீ மண்டையை கிரதா இருக்கு தனியாக கிட்ட சொன்னேன். கேட்டானா யாரா இவனை காலியா சரணம் தான் கூட்டு போனா மணிக்கு வண்டியில். சரணம் சீதாராமசாமி எளத்தூர் அந்த வண்டியில் தான் போயிட்டு இருந்தா வராட்டி பார்ப்பேன். ஓ சாமி பைய போ சாமி, ஐயப்பன் காட்டுக்குள்ள அவசரமாக போய் என்ன போகிறேன். பைய போ, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர. சுவாமி சரணம் ஐயப்பா. வழுக்குப்பாறை கரிமலை இறக்கம். நேற்றுக்கு நான் சபரிமலைக்கு வரும்போது என்கிட்ட வெறும் 320 ரூபா மட்டும்தான் உண்டு. சபரிமலைக்கு கிளம்பும் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். 320 ரூபா மட்டும்தான் உண்டு. பக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் இந்த பான்ஸ் இருக்குது. அதாவது நான் வரக்கூடிய செலவுக்கு கூட என்னுடைய கையில் பணம் கிடையாது. ஐயப்பா அப்படியே ஒரு கோணத்தில் சோதிப்பான். சோதனையில் அவனை மிஞ்ச முடியாது.
அதனால் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டியதோ சத்தியமாக கட்டாயமாக ஐயப்பன் தருவான். அவனுடைய ஆணைக்கிணங்க நான் சொல்லுவேன். நான் அனுபவப்பட்டவன். என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவன் இன்றி நான் வாங்கின பேனாலாம் முதல்ல அவன் பேரை தான் எழுதி பார்ப்பேன். அவன் என்னை அந்த அளவுக்கு வச்சுருக்கான். அவனுடைய பாதையிலேருந்து ஒரு துளி அளவு கூட மாற மாட்டேன். உங்களுக்கு என்ன கேட்களோ அதை கட்டாயம் ஐயப்பன் தருவான். அதில் நான் என் மனப்பூர்வமாக சொல்லுவேன். அனுபவப்பட்டவங்க இங்கே எல்லோரும் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அவ்வளோ பேருமே அவங்களுடைய புலங்களை பூரா அடக்கி இங்கே உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா இது யாரோட ஆணைக்கு இணங்க இல்லை, அவன் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல். இங்கே வந்துட்டு இங்கோடி இந்த பாதையில் வந்துட்டு போகிறவங்க அவ்வளோ பேருக்கும் தான். யாரோட மனசும் புண்படுற மாதிரி யாரும் இங்கே இருக்கவங்க நடக்க மாட்டாங்க. ஜாலியாக பேசுவாங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கணும். இப்படி நாங்கள்லாம் அடுத்த வருஷம் எப்போ வரும், கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியை நாங்கள் அவ்வளோ பேரும் எதிர்பார்த்துருக்கோம். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஐயப்பனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது கட்டாயம் தெரியும். அதை கட்டாயம் தருவார். அவர் பக்கத்தில் வச்சு நான் சொல்லுவேன், அவருடைய இடத்துல வச்சு சொல்லுவேன். நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். எனக்கு 27வது மேலே 2 வருஷம் நான் வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் மாலை போட்டும் நாங்கள் வந்து பார்க்காம போக மாட்டேன். எல்லோரும் என்னை தடுத்தாங்க, நீ போகக்கூடாது அப்படின்னு. சரியா, நான் 16வது நாள் நானும் என் தம்பி மாலையை கலத்திருந்தாலும் வந்து பார்த்தோம். ஏன்னா அவன் மேலே உள்ள பற்றுதல் எனக்கு அவ்வளோ தூரம் தந்தது. என்னுடைய என்ன பொருள் வாங்கினாலும் நான் அதில் நம்பர், இன்ஜின் சேஸ் நம்பர் பார்த்தா கூட 18ஆம் நம்பர் வந்தால் தான் எடுப்பேன். இல்லை அந்த இன்ஜின் எடுக்க மாட்டேன். என்னுடைய குறிக்கோள் அப்படி. எனக்கு வேண்டியதை நான் அவன்கிட்ட ஒன்றுமே நான் சொல்ல மாட்டேன். உனக்கு தெரியும்பா எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுன்னு சொல்லுவேன். கட்டாயம் எனக்கு தந்திருக்க பொருள்லேருந்து, எங்கள் அம்மா அப்பாலேருந்து, எனக்கு தந்திருக்க பிள்ளைகள்லேருந்து, என்னுடைய அண்ணன் தம்பியிலேருந்து என்கிட்ட இருக்க பொருள் பூராமே அவனுடைய சொத்து, அவன் தந்தது தான். எனக்கு என் மனப்பூர்வமாக என் உயிர் இருக்க வரைக்கும் அதை சொல்லுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன வேண்டியதுகளோ கட்டாயமாக ஐயப்பன் தருவான். இது சத்தியம், இந்த இடத்துல வச்சு சொல்லுவேன். அதனால் உங்கள் மனப்பக்குவத்தில் மாற்றுங்க. உங்களுக்கு என்ன தேவையை காணுங்க, கட்டாயம் தருவான். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 8ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 9ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 10ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 11ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 12ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 13ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 14ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 15ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 16ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 17ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 18ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, 18ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, படி தொட்டு வந்தனமே சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணம். தற்போது துரியான வட்டத்தில் எங்களுடைய பிரச்சனை முடித்து பூஜையை முடித்து கொண்டிருக்கிறோம். சாமி சரணமையப்பா. சாமி சரணம்.
நாங்கள் பெரியான வட்டத்தில் உட்காந்துருக்கோம். சபரிமலை யாத்திரையின் வழியாக வந்து, அதாவது எருமேலி வழியாக வந்து இன்றைக்கி வந்து பெரியான வட்டத்தை தங்கியிருக்கோம். நேற்று சாயங்காலம் 3 மணிக்கே வந்துட்டோம். எங்கள் சமையல் சாப்பாடு சக்தி பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். சரியா பம்பை ஆற்றுல நீராடினோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து இது வரைக்கும் வந்து சரியான பனி வந்து பயங்கர மூட்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ இந்த வெயில் எதிர்பார்த்துருக்கோம். இன்னும் குளிக்கலை. பம்பை ஆற்றுல குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ சக்தி பூஜை கொண்டாட போகிறோம். சாமியெல்லாம் பனியின் காரணமாக எந்திக்க முடியலை. சனிக்கிழமை சோதி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. எத்தனை 1000 பேர் வந்தாலும் தங்கலாம். ஐயப்பா சேவா சங்கத்தின் மூலமாக அன்னதானம் சிறப்பாக வழங்கப்படுகிறது. அது போக நிறைய சாமிகள் வந்து அன்னதானம் வழங்குறாங்க. ஆமாம், மிகவும் அருமையாக இருக்குது. சாப்பாடு வந்து மிக அருமை. என்ன எத்தனை சாமிகள் எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பிடலாம். ஐயப்பா சிறப்பு என்ன மிகவும் சிறப்பு. தங்குத இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சிருக்கு. பாதுகாப்பு வளையம்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. அதனால் ஆபரண மண்டபம் பக்கத்தில் இருக்கும். அதாவது சபரிமலை ஐயப்பனுடைய திருவாபரணம் வந்து உட்காரக்கூடிய ஆபரண மண்டபத்து பக்கத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவாபரணம் இந்த இடத்துக்கு தான் வரும். பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கோம். சாமி சரணம். சாமி சரணப்பா. சுவாமி சரணமையப்பா. பெரியான வட்டம் பெரியானதாவளத்தில் இருக்கக்கூடிய பம்பை ஆறினுடைய அழகான ஒரு காட்சி. இந்த அன்னதானத்தில் பங்கேற்று உணவருக்கு செல்லுமாறு ஐயன் திருவிழை கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. எல்லா ஐயப்பமார்களும் அகிலவார ஐயப்ப சேவா சங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சிறப்பான இன்றைய சரணமையப்பா. தற்போது நீலிமலை ஏற்றத்தை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காலை சரியாக 9 மணி அளவில் பெரியான வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியானதாவளத்திலிருந்து எங்களுடைய யாத்திரையை தொடர்ந்தோம். தற்போது நீலிமலை தாண்டி, அப்பாச்சி மேடு தாண்டி, சபரிபீடம் தாண்டி தூய சபரிகிரியில் வாழும் எங்கள் ஐயப்பா தெய்வத்தை காண செல்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இருமுடி பிரியனே சரணமையப்பா. சரணமையப்பா. சாமி சரணம். சாமி, நம்மளுடைய யாத்திரை வந்து இன்னைக்கு காலையில் வந்து பெரியான வட்டத்திலேருந்து ஆரம்பித்தோம். என்ன பெரியான வட்டத்திலேருந்து நேராக கணபதி கோயில் போனோம். அதுக்கப்புறம் சபரிபீடம், சரங்குத்தி அதெல்லாம் தாண்டி 18ஆம் படிக்கு வந்து 18ஆம் படி கருப்பசாமியை வணங்கிட்டு, பெரிய இடத்து சாமியை வணங்கிட்டு 18ஆம் படி வழியாக ஏறி 18ஆம் படி நாதன் எங்கள் ஐயப்பன் சபரிமலை நாதன் ஆனந்த வாசன் ஐயப்பனை தரிசனம் திவ்யமாக பண்ணணும். மிகவும் ஆனந்தமாக இருந்தது. சாமி சரணம். மீண்டும் மீண்டும் எங்களை வரவழைக்க வேண்டும். அதுக்கு வாய்ப்புகளை ஐயப்பன் எங்களுக்கு வழங்க வேண்டும். சாமி சரணம். நாளை காலையில் 3 மணிக்கு நெய்யாபிஷேகம் ஐயாவுக்கு பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அன்னதானம்லாம் முடிச்சுட்டு மிகவும் சிறப்பாக எங்களுடைய பயணத்தை வந்து இனிதாக்கி தந்தார். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சுவாமியே சரணமையா. சாமி சாமி 18ஆம் படி இந்த வருஷம் நீங்கள் 18வது குருசாமி. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? தென்னங்கன்னு என்ன பண்ணீங்க? தென்னங்கண்ணை வந்து இப்போ தரிசனம் முடிச்சுட்டு ஐயனை பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு இப்போ தென்னங்கண்ணை வச்சுட்டு வந்திருக்கோம். நாளைக்கு குருசாமி தலைமையில் நெய் ஆடிட்டு பஸ்பகுளத்தில் தான் வச்சுருக்கோம். பூஜை பண்ணி பஸ்பகுளத்தில் வச்சுருக்கோம். தனியாக இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? இப்பவும் கிடையாது. இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பஸ்பகுளத்துக்கிட்டே கொடுத்துருக்காங்க. சரி, அது மாற்றினா நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் கொடுக்குற உங்களுடைய தென்னங்கண்ணை வந்து அவங்க வேற எங்கேயும் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க அதை ஏலத்தில் விடுறாங்க? ஏலம்னு சொல்லி பிடிங்கி போட்டுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஐயப்பன் காட்டுல எங்கேயோ ஒரு கேரளாவில் ஒரு இடத்துல வந்து அந்த மரத்தை வச்சு வளர்த்துருவாங்க. நாம கொடுத்த மரம் வந்து கட்டாயமா வளர்த்துருவாங்க. அது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு நாட்டில், நம்மளுடைய நாட்டில் அது பலன் தரும் கட்டாயமா. சாமி, இப்போ நீங்கள் வந்து 27வது மேலே, நீங்கள் 18வது மேலே, நீங்கள் 2 பேரும் தென்னங்கன்னு வச்சிருக்கிறீங்க. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாற்றம் கொண்டு வரது புறாமே அது ஐயப்பன். சரி, வேற எதுவும் உங்களுடைய சாமி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய யாத்திரையினுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது?
யாத்திரை வந்து எப்போதுமே ஐயப்பன் யாத்திரைனாலே சிறப்பு தான். சரி அது இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு அமைஞ்சது. சரி ஐயப்பனோட தரிசனம் நல்ல முறையில் நாங்கள் கூட்டிகிட்டு போன எல்லா சாமிகளுக்கும் நல்ல முறையில் ஐயப்பன் வந்து தரிசனம் வழங்கிட்டார். சரி சாமி சரணம். அப்புறம் சாமி இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு? சாமி கூட்டம் வந்து ஐயனை பார்க்கறதுக்கு எப்பவுமே கியூவில் தான் நிற்பாங்க. சரி அந்த கூட்டத்தில் வந்து எப்பவுமே குறைவு இருக்காது. கூட்டம் இல்லாமல் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் என்ன சும்மா உட்காந்துருக்காரு, அவ்வளோ பேரையும் பார்த்து தான் தீரணும். அவ்வளோ கூட்டத்தில் தான் ஐயாவை பார்க்க முடியும். அவருக்கு எப்பவுமே வந்து அவர் ஃப்ரீயாக இருக்க மாட்டார். அவர் பிஸி தான். அந்த கூட்டத்தில் தான் பார்க்க முடியும் ஐயாவை. சும்மாலாம் தனிமையில் பார்க்க முடியாது. சரியா? அவ்வளோ பேரையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் சாமி சரணம். சரி மணியண்ணன் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. உங்கள் கருத்து எனக்கு இதே மாதிரி என்ன ஐயப்பன் வருஷம் மனது விட்டாலே அதுவே பெரிய பாக்கியம் எனக்கு. சாமி சரணம் ஐயப்பா. சாமி நீங்கள் சொல்லுங்க. சாமி சரணம். சாமி சரணம். சாமி நீங்கள் சாமி பேசுங்க. சாமி சரணம் ஐயப்பா. சரி சாமி நீங்கள் சாமி உங்களுடைய யாத்திரை சாமி ஆமாம் 18ஆம் படியான் 18வது வர குருசாமி உங்களுடைய அனுபவங்கள் என்ன இந்த வருஷம்? 18வது வருஷம் உங்களுடைய அனுபவங்கள் என்ன? நாங்கள் 33 பேர் வந்தோம். வந்து கட்டி குருசாமி தலைமை கட்டி கட்டிவிட்டாங்க. ரசா குருசாமி, முருகேசன் குருசாமி, செஞ்சூர் குருசாமி, ஐயப்பா குருசாமி எங்களை அருமையாக வழி நடத்தி சென்றார்கள். அன்னதானம் பிரசாதம் அருமையாக இருந்தது. ஐயப்பனுடைய தரிசனம் உங்களுக்கு 18வது வருஷத்துல எப்படி கொடுத்தாரு? ஐயப்பனோட தரிசனம் பயங்கரமான தரிசனம். ஐயப்பனோட தரிசனம் ரொம்ப சிறப்புலையும் சிறப்பு. வேணுமானும் இதோட சிறப்பாக எங்களுக்கு ஐயப்பன் தரிசனம் கொடுக்குறோம். வருஷம் எங்களை அந்த ஐயப்பன் அழைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ஜீவன் உள்ள வரைக்கும் இருமுடிய சபரிமலைக்கு பாத யாத்திரை அடுத்த வருஷம். அதான் இந்த ஜீவன் உள்ள வரைக்கும் சபரிமலைக்கு இருமுடிய சுமப்போம். அது இந்த பிறவியில் நாங்கள் செய்த புண்ணியம். பாத யாத்திரையா? சாமியே சரணம். சாமியே சரணம். சாமி சொல்லுங்க. சாமி சரணா. சாமி இப்போ வந்து எங்களுடைய ஐயனுடைய தரிசனம் மிகவும் சிறப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு வார காலமாக நடந்து வரோம். அதாவது பாத யாத்திரையாக வரோம். எருமேலி டு பம்பை சன்னிதானம் வரோம். இதில் இடப்பட்ட இடத்துல வந்து சபரிமலை, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக கொடுக்கக்கூடிய அன்னதானம் மிகவும் சிறப்பாக இருக்கு. சாமியே சரணம் ஐயப்பா. ஏன்னா அது போக அன்னதான குரூப் இந்த கோயம்புத்தூர், சென்னை எல்லா பக்கத்துல இருந்து ஐயப்ப பக்தர்களால் வழங்கப்படுகின்ற அன்னதானம் மிகவும் சிறப்பு. நாங்கள் இந்த கடைகளில் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபா கேட்காங்க, 150 ரூபா கேட்டாலும் கொடுப்போம். அதுக்கு தகுதியான உணவை வந்து கடையில் கொடுக்கல. எங்க சாமி பெருவழி பாதையிலையா? பெருவழி பாதையாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே இதுக்கு மேலே வந்து பம்பைக்கு மேலே வந்தாலும் சரி. ஆனால் வந்து சாமிகளெல்லாம் வந்து நீங்கள் சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, பொங்கக்கூடாதுன்னா நாங்கள் சாமிகள்லாம் எப்படி சாப்பிடுவோம்? சன்னிதானத்தில் அன்னதானம் கொடுக்கறது வந்து கொடுக்காங்க. அதில் குறையெல்லாம் சொல்ல முடியாது, அவங்களால முடிஞ்சதை கொடுக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் அது சாத்தியப்படுமா என்னங்கிறது தெரியல. ஒரு நேரம் வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இப்போ வந்து காலையில் வந்துட்டோம். அதாவது நெய்யபிஷேகத்தை டயத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். நம்ம நாளைக்கு காலையில் நெய்யாபிஷேகம் பண்ணிட்டு தான் போவோம். அது வரைக்கும் எங்களுக்கு சமையல் பண்ணதுக்கு உரிய வாய்ப்புகள் கொடுத்தா தான் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட முடியும். சரியா? அன்னதானத்தையே நாங்கள் எப்போது வந்து அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய அன்னதானத்தை எதிர்பார்த்து நாங்கள் எல்லாரும் சாப்பிட முடியாது. அது உரிய நேரத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்குமாங்கிறது தெரியாது. அந்த சாப்பாடு அன்னதானம்லாம் வந்து சிறப்பு தான், அதெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்க கரெக்டாக கொடுக்காங்க. எங்களுக்கு அடுப்பு பற்ற வச்சு நாங்களே சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வாய்ப்புகளை வந்து தேவசம் போர்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். சரியா? அதுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கணும். அப்போம்னா தான் நாங்கள் வந்து இருந்து சாப்பிட, சமையல் பண்ண வைக்க வந்து இந்த ஒரு வார காலத்தில் சரியாகும். அதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா செஞ்சு கொடுங்க. சாமி சரணம். சாமி சரணம். சரி சாமி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய யாத்திரை பயணம் எப்படி இருந்தது? சாமி சார் நீங்கள் சொல்லுங்கள் சாமி, உங்களுடைய யாத்திரை எப்படி இருந்தது? சாமி சொல்லுங்க. சாமி நாங்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் சீவநல்லூர்லேருந்து வரோம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 35 வருஷமாக எங்கள் ஊர்லேருந்து பாத யாத்திரை தான் வராங்க. சாமி சரணம். சீவநல்லூர்லேருந்து வராங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அந்த பாத யாத்திரை வந்திருக்கீங்க. இந்த வருஷம் முதல்ல நாங்கள் எருமேலியிலேருந்து கால சூழ்நிலை காரணமாக சரி எருமேலியிலேருந்து முதல் நடந்து வரீங்களா? பெருவழி பாதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கடினமாக இருந்ததா, ரொம்ப ஈஸியாக இருந்ததா? கடினமாக தான் இருந்துச்சு. கடினமாக தான் அவனை பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி. இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் ஐயனை பார்க்கறதுக்கு சரி கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்திருக்கோம். சரி. யாருமே
சாமி நீங்க சொல்லுங்க, யாத்திரை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சாமி நீங்க? சூப்பரா இருந்தது சாமி. சாமி நீங்க சொல்லுங்க. யாத்திரை சூப்பரா இருந்தது. சரி, ஐயப்பனுடைய தரிசனம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஐயப்பனுடைய தரிசனம் எப்படி கிடைச்சது? எனக்கு சூப்பரா சரணமையப்பா. அடுத்து நீங்க பேச்சி சாமி குருசாமி சொல்லுங்க, உங்களுடைய தரிசனம். சரி, 18ஆம் படி நீங்க இந்த 18வது வருஷம் தானே? என்னங்கன்னு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. தென்னமண்ணா பசுமகுளத்து பக்கத்துல கொண்டு வச்சு மண்ணை போட்டு நல்லா தீவாரில் காட்டி வச்சுட்டு சாமி சரணமையப்பா. சாமி சரணம். சாமி நீங்க 2 பேரும் கன்னி தானே அந்த வட்டம்? முதல் தடவை ஐயப்பனுக்கு மாலை போட்டு வந்திருக்கீங்க. நீங்க கன்னி. ஐயப்பன் கோயில் எப்படி இருக்கு உங்களுக்கு? பெருவழி பாதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தரிசனம் கிடைச்சது. நல்ல தரிசனம் பாத்தீங்களா? ஐயப்பன் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாமி நீங்க எத்தனாவது மேல? 5. பெருவழி பாதை எனக்கு தரிசனம் நல்லா கிடைச்சது, ஃப்ரீயா இருந்துச்சு. சரி சரி சரி. நீ பேசு சாமி, இங்க வா. சாமி இங்க வா சாமி. பெருவழி பாதையில தானே முதல்ல வந்திருக்கா? எப்படி இருந்தது தரிசனம்? நல்லா இருக்கு சாமி சரணமையப்பா. சாமி நீங்க சொல்லுங்க. சாமி சொல்லுங்க. இந்த வட்டம் நீங்க வந்து மாலைப்படாம ஐயப்பனை பார்க்க பெருவழியில் வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவங்கள்? நல்லா சிறப்பா இருந்தது. பெருவழி பாதையோட வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, மேலாண்டு நீங்க மாலை போட்டு ஐயப்பனுக்கு இரும்பு சுமந்து வருவீங்களா? கண்டிப்பா. அடுத்த வட்டம் கன்னியா வரணும்னு ஆசைப்பட்டு ஐயப்பன் சரணமையப்பா. உங்களுக்கு ஐயப்பன் எல்லாரும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றின உடனே அடுத்த வருஷம் கன்னியா வரணும். சாமி சரணமையப்பா. சாமி போன் பேசிட்டு இருக்கவளோ, கொஞ்சம் ஒரு நிமிஷம் கட் பண்ணி சொல்லுங்களேன். சாமி சாமி சரணம். சாமி உங்களுடைய யாத்திரை எப்படி இருந்தது? அருமையான யாத்திரை. சாமி சரணமையப்பா. சாமி கொஞ்சம் எந்திங்க. சாமி நீங்க கன்னி தானே? இதான முதல் டைம் ஐயப்பன் கோயிலுக்கு பண்ண வரீங்களா? முன்னாடி வந்திருக்கீங்களா? மாலை போட்டு தான் முதல் டைம். பெருவழி பாதையில தானே முதல் டைம் வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஐயப்ப தரிசனம் எப்படி இருந்தது? சாமி சரணமையப்பா. சாமி சரணம். சாமி குருசாமி. சாமி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சாமி சாமி கொஞ்சம் பேசுங்க. இன்டர்வியூ. சாமி சரணமையப்பா. சரி, நீ என்ன எடு, இங்க வா. என்னைய கரெக்டாக எடு பார்ப்போம். கரெக்டாக எடுத்துட்டியா? சாமி சரணமையப்பா. சபரிமலையிலிருந்து இந்த வீடியோ வந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட திங்கக்கிழமை வந்து கிளம்பணும் எங்கள் எருமணியிலிருந்து. பெறப்பட்டு நல்ல முறையில் பெருவழி பாதையை கடந்து தற்போது ஐயப்பனுடைய தரிசனத்தையும் பெற்று இன்றைக்கு வந்து இரண்டாவது முறை தரிசனம் காண செல்ல இருக்கிறோம். காலையில் வந்து 18ஆம் படிகளில் நிறுத்து ஐயப்பனை தரிசனம் செய்து ஆனந்த சித்தனை தரிசனம் செய்தோம். கலியுகத்தில் அவதரித்த கண்கண்ட தெய்வத்தை தரிசனம் செய்தோம். ஓங்கார பொருளான தத்துவ ரூபமான தூய சபரிகிரி ஈசனை இன்றைக்கு ஆனந்த சித்தனாக காட்சி தரும் பந்தல ராஜகுமாரனை நாங்கள் வணங்கி வரங்களை பெற்றுள்ளோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.